பொதுவாகவே நூடுல்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பசங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றதும் பிடிக்கும், அதை செய்கிறதும் ரொம்பவே பிடிக்கும். கடையில் விற்கிற நூடுல்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அசிடிட்டி ரெகுலேட்டர், மோனோசோடியம் குளுக்கோமேட்டுன்னு சொல்லி நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க. இதனாலேயே எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் நூடுல்ஸ் கடையில் வாங்குறதையோ இல்லை ஹோட்டலில் போய் சாப்பிட்றதையோ தவிர்த்துட்டு வந்தோம். ஆனால் நூடுல்ஸையும் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலையாக பிரித்து எடுத்துக்கிட்டு அவங்கவுங்க நூடுல்ஸ் செய்கிறதுல இறங்கிட்டோம். தேஜஸ் மாவு பிசைறது, ரோஹிணி போன்லெஸ் மீட் பண்ணுறது, ஆஸ்கர் காய்கறி க்ளீன் பண்ணுறது, நான் காய்கறி கட் பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் பிரிச்சுக்கிட்டோம். ரெனாட்டா கேமரா பின்னாடி நின்று நாங்கள் பண்ணுற எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் முட்டை நமக்கு தேவையான அளவுக்கு உள்ளே ஊற்றிட்டு தண்ணி கலக்காமல் நல்லா சாஃப்டாக வர மாதிரி பசிச்சிக்கணும். சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கோங்க. அப்போ பசையும் போது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா கடைசியில் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆஸ்கருக்கு பீலர் யூஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவன் இப்போ இல்லை, 1.5 வயசுலேருந்தே இந்த பீலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பத்தில் ஒரு வாட்டி கையில் கீறிக்கிட்டான், ஆனால் அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக பண்ணுவார். அவனுக்கு அப்பப்போ நானும் எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லித்தரோம். குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்க அழகாக கற்றுக்குவாங்க. கேரட்டை நம்ம காய் சீவுற இதில் நல்லா நீட்டாக சீவிட்டு அதை கத்தி வச்சு நல்லா சின்னதாக நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். அதே போல் முட்டைகோஸ், பச்சை மிளகா, பீன்ஸு, வெங்காயம் சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பக்கம் ரோஹிணி அழகாக கறியிலேருந்து எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து எடுத்து நம்ம நூடுல்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. காய்கறிகள்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அதே போல் மாவும் பசைஞ்சு ஊரட்டன் ஒரு வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நூடுல்ஸ் மேக்கர்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் எடுத்து நம்ம செட் பண்ணி, இது ரெனாட்டாவோட அம்மா எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. நாங்கள் போலாந்து போயிருந்தப்போ எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் தேவை கிடையாது. அதை எடுத்து ஒரு பலகையில் செட் பண்ணிவிட்டு நம்ம கையில் வச்சு சுற்றினோம்னா அழகாக நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆகிடும். இதில் 2 சைடு இருக்கும். ஒரு சைடு சப்பாத்தி மாவு மாதிரி மாவு நல்லா தின்னாக்கி தரும், இன்னொரு சைடு அந்த மாவை நல்லா கட் பண்ணி தரும். ஸோ இப்போ தேஜஸ் எப்படி பண்ணுறன்றதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். மாவோட திக்னஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சப்பாத்தி மாவு நல்லா தின்னாக வரும். நமக்கு தேவையான அளவு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து இந்த சைடில் விட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா அழகாக ஒன்றா கட் பண்ணி வந்துடும். அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு அது மேலே லைட்டாக மாவு மட்டும் தூவி விட்டுருணும். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் நம்ம நூடுல்ஸ் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கணும். இந்த நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு குண்டானில் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு நம்ம அழகாக தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நூடுல்ஸை எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும். அதை எடுத்து நம்ம வடிகட்டிட்டு அதில் சில்லாக இருக்க தண்ணியை ஊற்றி நூடுல்ஸை நல்லா குளிர்படுத்திடணும். இந்த நூடுல்ஸ் அப்படியே நம்ம சூடாக வச்சோம்னா நூடுல்ஸ் இன்னும் அப்படியே வெந்துகிட்டே இருந்து குழன்னு ஆகிடும். அதனால தான் இதில் குளிர்ந்த தண்ணியை ஊற்றுறோம். இந்த நூடுல்ஸ் எடுத்து அப்படியே நம்ம டேப்பை திறந்துட்டு தண்ணி அப்படியே ஓட்ட விட்டோம்னா அது நல்லா சில்லுங்க ஆகிடும். அந்த வீடியோ நாங்கள் எடுக்க மறந்துட்டோம். இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் 2 வாட்டி நூடுல்ஸ் செஞ்சு அந்த வீடியோ தான் கட் பண்ணி போட்டிருக்கோம். குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் அதுக்கான பதிலை சொல்கிறோம். இப்போ இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சட்டி ஒன்று வாங்கினோம். நம்ம கடையில் செய்கிற மாதிரியே ஓக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதை வாங்கிட்டு நம்ம புதுசாக வாங்கினதுனால அதை ஃபஸ்ட்டு சீசன் பண்ணுவோம். அதை நெருப்பில் வச்சு நல்லா காமிச்சிட்டு அது நல்லா கருகி வரும். அதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா கொட்டி அந்த எண்ணெய் நல்லா தீஞ்சு வர வரைக்கும் வச்சுட்டு அதை எடுத்து டக்குன்னு அப்படியே உடனே தண்ணியில் வைக்கணும். தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மறுபடியும் சோப்பு போட்டு கழுவிட்டு அதை நம்ம நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நூடுல்ஸ் பண்ணும்போது நாங்கள் சாதாரணமாக கேஸ் ஸ்டவ்வில் பண்ணி பார்த்தோம். அந்த அளவுக்கு பிரமாதமாக வரல. ஸோ அதனால் ராக்கெட் ஸ்டவ்வில் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ராக்கெட் ஸ்டவ்வில் பண்ணோம். ரொம்ப சூப்பராகவே வந்தது. நூடுல்ஸ் நல்லாவே கடையில் வர மாதிரியே ஒட்டாமல் அழகாக தனித்தனியாகவே சூப்பராக வந்துச்சு. இந்த ராக்கெட் ஸ்டவ் எப்படி பண்ணோன்ற வீடியோ தனியாக இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். ஆஸ்கர் ரொம்ப வேகமாக நூடுல்ஸ் போடுறாரு. இந்த ராக்கெட் ஸ்டவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பெருசாக செலவு பண்ணல. அந்த டர்போ ஃபேனும் அதுக்கப்புறம் சிமெண்ட் மட்டும் தான் வெளியே வாங்கினோம். மற்ற இதெல்லாமே நம்மக்கிட்ட இருந்த ஐட்டம் வச்சே நம்ம பண்ணிக்கிட்டோம்.
இது ரொம்ப குறைஞ்ச செலவுலேயே நல்ல ரிசல்ட்டுக்கு தெரிஞ்சுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நெருப்பு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்ஸ் அந்த நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபேனை ஆன் பண்ணி விட்டோம்னா அது எப்படி நெருப்பு ஜுவாலியை கக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளோ ஹீட் வந்துச்சுன்னா நம்ம நூடுல்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணலாம். நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு எல்லாமே நம்ம சூப்பராக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாதனால இதை வச்சுட்டேன். பார்த்தா வந்து அந்த கடாய் வந்து அப்படியே தீஞ்சு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எண்ணெய் ஊற்றி முட்டையை பொரிச்சு ஊற்றுனா முட்டை மேலே வரைக்கும் தெரிச்சிருச்சு. ஆஹா! இவ்வளோ ஹீட் வருது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரதே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதை நாங்கள் கேஸில் பண்ணப்போ இந்த மாதிரிலாம் வரல. இதில் பண்ணப்போ ரொம்ப முட்டை வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஃபயர் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து நூடுல்ஸ் சூப்பராக வரும்ன்றது அப்போயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது மற்ற காய்கறி எல்லாமே போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட வந்து அந்த கறியும் அள்ளி போட்டுட்டு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகு பொடி, வேறு உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து நம்ம ஃபார்முக்கு யாராவது வந்து அவங்க சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு 16 இன்ச் ஓக்கை வாங்கிட்டேன். பார்த்தா நல்லா ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து நம்ம தூக்கி செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வெயிட்டு வந்துடுது நம்ம அந்த சாப்பாடு ஐட்டம்லாம் போட்டோம்னா. நீங்கள் யாராவது வாங்குறவங்க இருந்தால் கொஞ்சம் சின்னதாகவே வாங்கிக்கோங்க. ஆனால் இதில் வந்து 4 பேருக்கான நூடுல்ஸு ஒரே இடையில ஒரே டைமாக சமைச்சு முடிச்சிட முடியும். நம்ம சாதாரண கடாயில் சமைக்கிறதுக்கும் இந்த ஓக்கில் சமைக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுதுங்க. சமைக்கும் போதே அதோடய வாசனை வந்து நமக்கு நல்லாவே தூக்கி கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நூடுல்ஸ் வந்து நம்ம என்ன தான் வெந்திருந்தாலும் அந்த நூடுல்ஸ் வந்து அதில் இருக்க தண்ணி சத்து எல்லாமே குறைஞ்சி போய் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்துடுது. இதே ஃப்ரைட் ரைஸ் பண்ணோம்னா இன்னும் இதோட சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம காய்கறி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் அள்ளி போட்டு நான் நூடுல்ஸ் பசங்க எப்பயுமே வந்து நல்லா ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதை எடுத்து வாயில் போட்டு உறிஞ்சி சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் வந்து என்னால் போட்டு கிளற முடியல. அதனால் வந்து இதை நூடுல்ஸை வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி சின்னதாக ஆக்கி கிளற முடிச்சுது. ஸோ அதனால் பசங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. பட் ஆனால் நூடுல்ஸ் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி, நம்ம சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி ஹோட்டலில் சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி அழகாக வந்துச்சுங்க. ராக்கெட் ஸ்டவ்வில் சமைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. நான் அதை வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதுலேருந்து வர தீஜ்வாலை சும்மா வந்து எல்லாத்தையுமே வந்து தெறிக்க விடுது. இதை வந்து பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து எவ்வளோ ஜுவாலை வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுறது தான். அதே போல் நாங்கள் வாழை இலையை போட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட்டு சும்மா சொல்லலைங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோம்மேட் நூடுல்ஸு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதை சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கடையில் போய் நூடுல்ஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதில் எந்த கெமிக்கலுமே சேர்க்கல. கோதுமை மாவில் கூட இந்த நூடுல்ஸை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக வரும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல டேஸ்ட் நல்லாவே இருக்குது. இது போல் வந்து நம்ம சத்தான ஒரு ஐட்டமை நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்குறதுனால தான் நமக்கு என்ன கலக்கிறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். What the hell? What happened to this one? I can fix this one. Try.